பெரிய கருப்பன் என்கிற திமிங்கலம். என்னிடமே விலை பேசினார்கள். போட்டு உடைத்த திருமாரஞ்சி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தற்பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்தையே உன்னிப்பாக கவனிக்க வைத்துள்ளது. காரணம், தொடர்ந்து 20 வருடமாக திருப்பத்தூர் சட்டசபை உறுப்பினராக இருக்கும் அமைச்சர் பெரிய கருப்பன் வழக்கம் போல் மீண்டும் வெற்றி பெறலாம் என்கின்ற எண்ணம் இனி நிறைவேறாத வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி களமிறங்கியிருக்கிறார். தேர்தல் களத்தில் பம்பரமாக சுற்றி திருப்பத்தூர் மக்களை வீதி வீதியாக சந்தித்து வாக்கு கேட்டு வரும் திருமாரஞ்சிக்கு திருப்பத்தூர் தொகுதி முழுவதும் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பார்த்து ஆடிப்போன திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் மக்களை சந்தித்து திருமாரஞ்சி பாணியில் வாக்குகளை சேகரிக்க தொடங்கிய போது செல்லும் இடமெல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க, இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது என்கிற கடும் அப்செட்டில் அமைச்சர் பெரிய கருப்பன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திருமாரஞ்சி தன்னிடம் அமைச்சர் தரப்பில் இருந்து பேரம் பேசியதாக திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளது. திருப்பத்தூர் தொகுதி மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதோ பெரிய கருப்பன் தரப்பு தன்னிடம் பேரம் பேசியது தொடர்பாக திருமாரஞ்சி பேசிய வீடியோ. 20 ஆண்டு காலமாக பாழ்படுத்திக் கொண்டிருந்த இந்த மண்ணை மலடாக்கிய பெரிய கருப்பனை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால், அவரை வீழ்த்துவதற்கு, அந்த திமிங்கலத்தை, அந்த முதலையை வீழ்த்துவதற்கு இந்த திமிங்கலம் தான் சரியான ஆள் என்று சொல்லி நியமிக்கப்பட்டவங்க. இன்னொன்று சொல்லுகின்றேன், நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் பல்வேறு தொலைபேசிகள் எனக்கு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பிலே சொல்லப்பட்ட விஷயம், அமைச்சர் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார், நன்றாக பணி செய்ய ஒத்துழைப்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அண்ணன் எல்முருகன் அவர்கள் தான் எனக்கு சீட்டு கொடுத்தார், அவர் என்னை நன்றாக பார்த்துக் கொள்வார் என்று சொன்னேன். இல்லை நான் அந்த அமைச்சரை சொல்ல, இங்க இருக்க அமைச்சரை சொல்றேன். அப்ப சொன்னேன், டேய், இத்தனை வருஷம் நீங்க இப்படிதான் ஜெயிச்சீங்களாடா, நீங்க ஒரு ஆம்பளை கூட இந்த பகுதியில நிக்கலையாடா, இத்தனை ஆண்டுகளாக நின்ற வேட்பாளர்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னா திமுக இருக்கான், எல்லாமே அங்கதான் இருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? இவர் செய்யக்கூடிய சூட்சமம் மக்களின் சக்தியாக அல்ல, ஜனநாயகத்தின் சக்தியாக அல்ல, பணநாயகத்தின் சக்தியாக. 10 கோடி ரூபாய் கொடுத்தா வேட்பாளர் போயிடுவான். ஆனால் எதை கொடுத்தாலும் விலை முடிக்க முடியாதது, இவனை விலை கொடுத்து வாங்க முடியாது என்று சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிந்த ஒரே காரணத்திற்காகத்தான் எனக்கு இந்த சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ரெண்டா தம்பி, மின்சார கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, தொழில் மட்டுமே செயலில் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றிய ஆச்சரியம் வாழ தம்பி. எங்களை பணமங்கிற நெருப்புல எரிக்கிறவங்கள மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம்.